வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா வெண்ணந்தூரில் இருக்க அளவாய் மலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த அளவாய் மலையில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி இருக்காப்புல. ஸோ அவரை தரிசனம் பண்ணலாம் தான் இங்கே வந்திருக்கோம். இந்த மலை பார்த்திங்கன்னா 3000 அடி உயரம் கொண்டது. ஆனால் பார்த்திங்கன்னா சுவாமி பார்த்திங்கன்னா மலையில் இப்போ பாதி மலையில் தான் இருக்காப்புல. அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா இதுக்கு 1400 படிக்கட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மக்களே, பீஸ்ஃபுல்லான இடங்க. அங்கே விட்டுலாம் உள்ள. அவ்வளோதாங்க, வண்டியை நிப்பாட்டியாச்சு. இனிமேல் மலை ஏற வேண்டியது தான். முழு முதற் கடவுளான விநாயகர் கப்பலை அவரை தரிசனம் பண்ணிட்டு போயிடுவோம். அரோகரா அரோகரா அரோகரா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படி ஃப்ளாட்டாக இருக்குங்க, நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது. மேலே தான் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா எல்லா நாளும் திறந்துருக்காதுங்க. அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை, பங்குனி உத்திரம், தைப்பூசம், வைகாசி விசாகம் போன்ற முக்கிய நாளில் மட்டும்தான் திறந்துருக்கும். அது மாதிரி பெருமாளுக்கு இப்படி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஃபேமஸோ, அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கார்த்திகை மாதம் எல்லா திங்கட்கிழமையும் விசேஷமாக இருக்குங்க. படியெல்லாம் கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கு. கேர்ஃபுல்லாக தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். உட்காந்தாச்சு. இங்கே உட்காராம போயிட்டே இருக்கீங்க. இதுக்கு மாயா விரதத்தை கடைப்பிடிப்பீங்க? விரதத்தில் ஓட போய்க்க. உட்காந்தோம்னா விட்டு போயிடுவாங்களாடுதுங்க. அப்படியே பொடி நிறைய நடப்போம். அப்பா, ஒரு மண்டபம் கட்டி விட்ருக்காங்க. 10 நிமிஷத்துக்கு இங்கேயே படுத்துட வேண்டியதுதான். ஒரு ஊரா பின்னாடி பாருங்க, குரங்கராஜா இருக்காங்க. இந்த மலையை பார்த்தீங்கன்னா கொங்கணகிரி மலைன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இங்கே கொங்கண சித்தர் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. குழந்தை பாக்கி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு வந்து முருகனை தரிசிச்சா குழந்தை வருவதாகவும் சொல்கிறாங்க. மக்களே, எப்படி போகுது பாருங்க படி. ஒரே செங்குத்தாக போகுதுங்க. இப்போ தாங்க பாதி மலையே வந்துருக்குறோம். இன்னும் 500 படி இருக்குதாம்மா. படிக்கட்டு ஃப்ளாட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒவ்வொன்றும் 3/4 அடி இருக்குது. ஒரே செங்குத்தாக போகுதுங்க. இதுலேருந்து வந்துருக்கோம். இதில் போட்டுருக்காங்க பாருங்கள். இன்னும் 450 படி இருக்குது. ஆமாம்,
தள்ளி இள்ளி விட்றாத மகராசா. பாப்பா இன்னும் 10 படி மேலே போய் உட்காந்துல வா. மனசு விடாதா வா. ஒரு தாகத்துக்கு ஒரு வேண்டி தர்பூசணி இன்னும் பஞ்சாவது பிஸ்கெட்டை அப்புறம் விரதங்கிறீங்க. பிஸ்கெட்டில் உப்பு போடுவாங்க. யார் சொன்னா பிஸ்கெட்டில் உப்பு போடுவாங்க? போடுவாங்க உப்பு பிஸ்கெட் வேணும். நார்மல் பிஸ்கெட்டில் உப்பு போடுவாங்க லைட்டாக. உப்பு மட்டுமா போடுறான், அதில் என்ன போட்டிருக்கானே தெரியாத. மரமும் வீட்டில் பார்த்து எல்லாம் பிடிக்க கொலையா அது ஒன்று தூக்கிட்டு மேலே வந்துடுவாங்க. ஏன் அது தூக்கிட்டு நீங்கள் இருக்கிறவங்க மலையாள மாட்டோம். அவனுக்கும் உனக்கு வந்து கீழே படுத்துருப்பான் போகும்போது அந்த கட்டை கொண்டு போகணுங்களா? எதுவுமே தெரியல, கண்ணு எல்லாம் வெள்ளையா தான் இருக்குது. படுத்துக்கிட்டு அப்படியே ஏதோ சுத்திக்குது வெள்ளாலே தெரியல. இங்கெல்லாம் ஒரு குரங்கு கூட காணா. இங்கெல்லாம் அங்கே கீழே மக்கள் சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கும். போயிட்டு போகுது. காட்டுக்கு ஓடி பிடின்னு அங்கே எனக்கு 2 சிம்பிள் தான் கடிச்சு பட்டாணி அது நான் பொரியனில் இருந்தேன். அப்படி எடுத்துக்க மாட்டேன் ராஜா, லவக்கல் பிடிக்கும். அதெல்லாம் இந்த ஃபோட்டோ எடுக்கணுமா? ஒரு பண்டி கலந்தாலும் எல்லாம் உருண்டு மாட்டேங்குது. கிட்ட வந்தாச்சு மக்களே. இந்த பக்கம் வந்துரு. அதே கிலோ மலை அரிய வகை குரங்கு 2 இருக்கு. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒன்றாக இணைந்த தருணம். 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கணும்னு போட்டுருக்கோம். முடிஞ்ச வித்தியாசத்தை கண்டுபிடிங்க. பைய பார்த்துட்டு பின்னாடியே வராம. சரி போமா. ஒரு 50 படி தான் இருக்குமா? மக்களே மலைக்கு வந்துட்டோம். கை காட்டுறாங்க பசங்களோட வியூ பண்ணுங்க. ஒரு வழியாக வந்து சேர்ந்து விட்டோம். கடைசி வரைக்குமே பட்டையை போட்டு வந்துருக்காங்க. இவ்வளோ டிஃபிகல்ட்டான என்ன பட்டையை திருப்பி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஆமா கண்ணு தெரிஞ்சாதான் 1 சைடா 2 சைடான்னு தெரியும். புகை மூட்டமா இருக்குது. இது என்ன சாமின்னு சரியாக தெரியலிங்க. நாகர்னு தான் நினைக்கிறேன். ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். இங்கே கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை சுனை தீர்த்தன்னு ஒன்று கொடுப்பாங்களாமா. இங்கே மலை மேலே தான் அந்த சுனை இருக்குதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தம் குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. குழந்தை பாக்கியம் குயிக்காக கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. ஒன்றும் மண்ணில் சாப்பிடு. முருகனுக்கு அப்புறம் தலைவன் தான் வாகனத்தில் போகிறாப்புல. அது முருகனாவது 2 பக்கம் காடு போட்டு உட்காந்துட்டு போவார். இவர் ஏதோ முக்காலில் உட்காந்த மாதிரி உட்காந்து போகிறார். அழகா மயில் மண்டை மேலே கையை வச்சு. ஹே டியூட்.
பிச்சு காஞ்ச பிச்சு வந்து அடே தூக்கிட்டு ஓட முடியல. எவ்வளவு நேரம் தான் மறைச்சு வைக்கிறது? மக்களே பாருங்க, நம்ம முருகனை தரிசிக்கலாம். பொருளாதாரம் முருகா சாரி சாமி. முருகா முருக பக்தர் இவர் அரசாமி முனுசாமி கூப்பிடுற அவர் இங்க அங்கிட்டு போறாரு. இவரு தான் எங்க குழுவில் வந்தவரெல்லாம் மயக்கம் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இங்க 2 பேரும் விரதம்னு ஒரு ஆளை இவரை வந்து மயக்கம் அடிக்க வச்சிட்டாங்க. சீனியரே நான் தான்டா மயக்கத்தில். அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடுவாங்க இருக்கிறதெல்லாம். நிறைய பேர் இந்த மரத்தில் தொட்டில் கட்டி விட்டுருக்காங்க. மேபி குழந்தை பாய்க்க வேண்டி கட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாமி ஆண்டவா. மக்களே, வெற்றிகரமாக ஐயனை தரிசனம் பண்ணியாச்சு. மலை 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 மலைன்னு கீழே இறங்க வேண்டியதுதான். முருகா போலாம். போலாமா? செங்குத்தாக இறங்குதுங்க. ஏறது கூட பிரச்சனை இல்லை, இறங்கில தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் சிலிப்பாச்சுன்னா அடிவாரத்துக்கு போய் தான் நிற்போம். கிராஸாக இறங்கமா இறங்கிடலாங்க. கோட்டை அதிகமாக இருக்கிறனால அந்த மாதிரி இறங்க முடியல. பையன் மட்டும் தனியாக அழுதுட்டுருக்கான். அப்பா அம்மா மிஸ்ஸிங் ஆட்டுக்குது. பையன் ஆர்வத்தில் வேக வேகமாக நடந்து வந்துட்டான். நடக்குது. பின்னாடி வராங்களா? முன்னாடி போயிட்டாங்க. இல்ல இல்ல அவங்க அக்கா 2 பேர் போனா முன்னாடி போயிட்டாங்க. குழந்தை போடா போவாங்க. அழுவாத
இங்கே குழந்தைடா அம்மா வந்துட்டாங்க. பையன் மலை மேலே ஏறிட்டான் இருக்குது. அப்பா அம்மாவை காணுன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான். குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சேஃப்டியாக வந்துடுங்க. மயில்கல்ன்றாங்கன்னு நினைக்கிறேன். இதில் பாரு எதுக்குன்னு தெரியல, அடுக்கடுக்கு அடிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த மக்களை கேளுங்க. வந்த தடம் கல் அடிக்க வச்சு வீடு கட்டிடலாமோ? வீடு இல்லை, வந்த தடம் அவர் அடையாளத்துக்கு அடிக்கணும். முருகா 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 முருகா. வேற என்னப்பா பண்றது, எல்லாம் கிடுகிடுன்னு ஆடுது. முருகா முருகா முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு. நந்தெல்லாம் வந்ததுன்னா அவ்வளோதான். அவ்வளோதாங்க, மண்டபம் கிட்ட வந்தாச்சு. மக்களே, ஒரு வழியாக ஏறும்போது உட்காந்துருந்தோம்ல அந்த மண்டபத்துக்கு வந்தாச்சுங்க. அப்பா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு. 5 நிமிஷம் கழிச்சு தான் இறங்கணும். வந்து விட்டோம். அப்பா எகிரு சோப்பா. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பசங்களோட போகிறது ஒரு தனி என்ஜாய்மெண்ட் தாங்க. ஐயனை கண்டு கீழே இறங்கி விட்டாச்சு மக்களே. வா ஊருக்கு 2 எடுத்து போ பார்த்தியா? பிரசாதம் கொடுக்குறாங்க. நம்ம விரதம் இருக்கிறனால சாப்பிட முடியாது. வீட்டுக்கு போய் தான் இனிமேட்டு. விரதம் இல்லைன்னா வாங்கி சாப்பிடுங்க. கீழே மட்டும்தாங்க கடை இருக்குது. தண்ணி பாட்டில் இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போயிருங்க. மேலே போகிறதா இருந்தால் மேலே ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது வேணும் ஒவ்வொருத்தருக்கும். சரிங்களா? வெறுமனே வந்துடாதீங்க. ஐஸ் வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுவாமிக்கு பொங்கலும் கூட வைப்பாங்களா? இது ஐஸ் வைக்கிறாங்க. யோ ஐஸா மச்சா செல்வா ஐஸா? ஓ ஐஸு கூட திங்க கூடாதுன்னு எப்படியா? வேற எதுண்ணே என் கூட வந்து திங்கிறதுக்கு வாங்கி தர மாட்டாங்க. வருதுன்னா கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே என்ன கோயில் இது? மண்டபமா? ஆ மண்டபம் மாடுது. மீண்டும் ஆதி காலத்துக்கு சென்று கௌசி அப்படியே கழுத்துல மாட்டி தொங்குவாங்க. தொங்கிட்டு வரவங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறதான். மண்ணு விட்டோம் மச்சான். போலாமா? நீ வந்து படுத்துட்டு போலாம். அடுத்தங்க பழனியா சாவ வச்சு வீட்டுக்கு போறா. இங்க கோயில்ல சோறு போடுறாங்களா? அதை சாப்பிட்டு கிஷோர் நானும் கூட பிடிச்சிக்கிட்டா செத்துறான். கம்பி எங்க சொல்லி வச்சிருக்க போறோம். இந்த மாதிரி சொல்லிடுறோம். அப்புறம்
ரொம்ப சோறு தான்டா இருக்குது அவ்வளோதான். ஒரு கரண்டி தான் போட்டாங்க. கோபி தான் உன்னோட கூட ரொம்ப சோறு திங்கடா சாமி. சாப்பிட்றாங்க பிரசாதம். சாப்பிடு சாப்பிடு நான் வேறு தான் எல்லா விரதம் தான் சாப்பிடுங்க. விட்றா சாமி இதுக்கு நடா போய் இது விரதம் இந்தாடி. கிழிஞ்சிருச்சா? அதில் வளர்த்து கொடுத்தா அந்த கமெண்ட் அது மாதிரி இருக்குல்ல.